தலையிலயும் முடி வளராம பல வருஷமா இப்படியே இருக்குதா? என்ன தேய்ச்சாலும் வளரவே வளர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இதை மட்டும் நீங்க 2 தடவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு முடி உதிர்வு பயங்கரமா இருந்தா கூட 2 தடவை போட்டா போதுங்க, முடி உதிர்வு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். என்னோட தலையில இருந்த முடியும் இந்த மாதிரி தான் நிறைய கொட்டி போய் முடி அப்படியே வளராம ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி முடி வளராம கல்லு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தா கூட இதை மட்டும் போட்டாவே போதும், முடி நல்லா சூப்பரா கொழு கொழுன்னு வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க, என்னடா இது நம்ம தலையிலேயே இவ்வளோ முடி வளருது அப்படின்னு. நீங்களே உச்சி கொட்டுற அளவுக்கு செம்மையாக வளர்ந்து கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்காக நம்ம பல லட்சம் ரூபாய் கொடுத்து எண்ணெய் வாங்கி தேய்க்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இது செஞ்சாவே போதும். முடி உதிர்வு, அதே மாதிரி பொடுகு தொல்லை, தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு, இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல பருப்பை கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இந்த பருப்பு ஊறி வரட்டும், இந்த தண்ணியில் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சோப் நட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பூந்திக்கொட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாட்டி காலத்துலேருந்தே முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களில் ஒன்று இந்த பூந்திக்கொட்டை. இந்த பூந்திக்கொட்டை எல்லா கடைகளுமே கிடைக்கும். சாதாரண மளிகை கடை, நாட்டு மருந்து கடை, இப்படி எல்லா கடைகளுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த பூந்திக்கொட்டை. இப்போ நம்ம ஒரு கல் எடுத்து ஒரு 3-4 பூந்திக்கொட்டையை இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி எடுத்தோன்னா இந்த பூந்திக்கொட்டை 2ஆக உடஞ்சி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி பிளந்துடும். இப்போ இந்த பூந்திக்கொட்டையை இந்த மாதிரி நம்ம பிளந்து எடுத்து பார்த்தோன்னா உள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதையை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பூந்திக்கொட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுவே வெளியே இருக்கக்கூடிய சதை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது. இப்போ நான் இதுக்காக ஒரு 6 பூந்திக்கொட்டை எடுத்துக்கிறேன். இது நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்க. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். முடி வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. முடி வளர்றதை நம்ம கண்ணாலேயே நாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதில் பாத்திரத்தில் ஒரு 1/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம பூந்திக்கொட்டையை தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூந்திக்கொட்டையை இப்போ எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 6 பூந்திக்கொட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையவே செஞ்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 6 பூந்திக்கொட்டை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் இதுலேருந்தே எவ்வளோ வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 6 பூந்திக்கொட்டை நம்ம போட்டாவே அவ்வளோ கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி ஓரளவு கொதி வந்ததுமே இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கலர் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு மஞ்சள் கலர் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெட்டி திளைக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். நைட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதாவது ஒரு நாள் முன்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறோம். அவ்வளோதான். மறுநாள் காலையிலையோ அல்லது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறி போயிருக்கும் பாருங்கள். இந்த கொட்டை பார்த்திங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. இந்த கொட்டை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த கொட்டை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போது இந்த தண்ணியை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி போயிருக்கும். இப்போது இதில் நம்ம மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்தாவே எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பொருள் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா எல்லாம் பொங்கி வழிஞ்சிடும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் அதை சுற்றி சுற்றி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நுரை தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அல்லது பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடையில் போய் நம்ம பல 1000 கொடுத்து ஷாம்பு பாட்டில் வாங்குறத விட வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள். இது கெட்டு போகவும் செய்யாது. அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது முடியை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு
பக்காவாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த பூந்திக்கொட்டை. இதை வந்து முதல்ல அரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி மேலாப்பில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில், அல்லது நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். நான் மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் கீழே கொஞ்சம் பொருள் தேங்கி இருக்கும், அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா அரைஞ்சிருக்காது. அது கூட மறுபடியும் நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மறுபடியும் 2-3 முறை சுற்றி எடுத்துக்கலாம். 2வது டைம் நம்ம சுற்றி எடுக்கும்போது கூட நிறைய பபிள்ஸ் வரும் பாருங்கள். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சோமோ அதே பாத்திரத்தில் மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய சக்கையை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும், அது கீழே ஊற்றவே கூடாது. இதே மாதிரி நம்ம 2 தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி மேலே இருக்கக்கூடிய பபிள்ஸை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். கீழே நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த சக்கை எல்லாத்தையுமே நம்ம தூர போடவே கூடாதுங்க. அதுலேயும் நிறைய இருக்குது, அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இந்த பச்சை பயிரை ஊற வச்சுருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ நல்லா ஊறி போயிருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை அதே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும், அந்த தண்ணியை நம்ம கீழெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்லா சூப்பராக அரைஞ்சு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தொக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நல்லா கொலன்னு இருக்கும். அது கூடவே நம்ம இப்போ அரைச்ச இந்த பச்சை பயிரும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சதால் பார்த்திங்கன்னா நமக்கு 2 விதமான நன்மைகள் இருக்குது. நம்ம எப்போவுமே ஹேர் பேக் எல்லாம் போட்டு நம்ம குளிக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹேர் பேக் போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே டைமில் நமக்கு எப்பயாவது டைம் இருக்குது, நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருப்போம். அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்திக்கலாம். இப்போது 2வது அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதான் நாம் இந்த மாதிரி ஹேர் பேக் மாதிரி தலையில் போட்டுக்கிறோம். இது நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதுங்க. இது போடுறதால தலை ரொம்ப ஈரமாயிடும், ஜலதோஷம் பிடிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 1/4 மணி நேரம் போட்டாவே போதும். நம்ம முடியை பிரித்து வச்சுட்டு எல்லா இடமும் அப்ளை பண்ணணும், முன்பகுதி பின்பகுதி, தலையில் ஒரு இடம் பாக்கி விடாத எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம குளித்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதலே எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு பக்காவாக ஒரு மைல்டு ஷாம்பு அப்படின்னு சொல்லிக்கலாங்க. நம்ம எப்போவுமே ஹேர் பேக்கெல்லாம் போடணும் அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு அந்த தொக்கு கிடைக்கும், அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேர் பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். முதல்லையே நம்ம காய்ச்சி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா பபிள்ஸாக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் இதை பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஷாம்பூவில் நம்ம தண்ணி வச்சு கரைச்சா எப்படி பபிள்ஸாக வரும், அதே மாதிரி தாங்க நமக்கு திரும்ப திரும்ப இந்த பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாதத்துக்கெல்லாம் கெட்டு போகவே போகாது. முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குளிக்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து தலையில் போட்டு குளிச்சுக்கலாங்க. எப்போவுமே நம்மளால் வந்து ஹேர் பேக் போட முடியல அப்படின்னா சும்மா குளிக்கும்போது ஷாம்புக்கு பதிலாக இதை போட்டு பாருங்கள், முடி செம்மையாக க்ரோத் ஆகும். உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து பேக் கூட இதை மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அல்லது சீகக்காய் போடுறீங்க அப்படின்னா அந்த சீகக்காயில் ஊற்றுற அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த பபிள்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் ஏற்கனவே பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னா அதுவும் போகுங்க. இது நம்ம வீட்டிலையே ஈஸியாக தயார் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஷாம்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. அதனால் நாம் இதை ரொம்ப மாதக்கணக்கெல்லாம் வச்சு பயன்படுத்த முடியாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு 6 நட்ஸ் தான் எடுத்தேன், அதுலேயே இந்த அளவுக்கு ஷாம்பு கிடச்சிருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சோப்பு நட்டு போட்டு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. முடி சூப்பராக வளர்ந்துக்கிட்டே வருங்க. நீங்களே உச்சி கொட்டுற அளவுக்கு நல்ல செம்மையாக வளர்ந்து கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் ஃபேமிலிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி முடி கொட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.